கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. ஆமென் இயேசப்பா. உங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்நாளில் நீங்கள் செய்கிற நன்மை எல்லாம் உம்மாலே ஆயிற்று அப்பா. அதற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் நீ நடத்துகிறீர் அப்பா. இது உம்மால் மாத்திரமே ஆயிற்று ஆண்டவரே. உமக்கே கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எருமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி இருந்தும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இதற்கு முன்பாக உள்ள வேத பகுதியில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தில், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு வனாந்தர வழியாய் கூட்டிட்டு வந்த பாதையில் தேவன் என்ன செய்தார் என்றால், ஒரே நிழல் கீழாக மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை வழி நடத்தினார். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து அதே சமுத்திரத்தின் வழியாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பிரயாணம் செய்தார்கள். ஒரே தண்ணீரை குடித்தார்கள், மன்னாவை புசித்தார்கள். இப்படி கர்த்தருடைய வழி நடத்துதலே அவர்கள் நடந்தார்கள். மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் கூட இருந்து அந்த எகிப்திலிருந்து மீட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர வழியாய் கூட்டிட்டு வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் தேவன் எல்லாரையும் நடத்தும் போது அவர் கூட இருக்கிறார். ஆனால் அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை என்று வேதத்தில் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். நிறைய பேரிடத்தில் அவர் என்ன செய்யவில்லை, ஆனால் அவர் நடத்தியிருக்கிறார். அவர் போஷிச்சிருக்கிறாரு, தண்ணியை கொடுத்திருக்கிறாரு, இறைச்சி வேணும்னு சொல்லும்போது இறைச்சியை கொடுத்திருக்கிறார், காடைகளை கொடுத்திருக்கிறார், மன்னாவை கொடுத்திருக்கிறார், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர்கள் நடக்கும்போது கால் வீங்கலை, ட்ரெஸ்ஸு பழமையாக போகலை, கால் வலிக்கலை. எப்படிப்பட்ட ஒரு வழிநடத்தல் மூலமாக அவர்கள் வழிநடத்தி வந்தார்கள். அப்படி இருந்தும் அதிகமான பேரிடத்தில், கொஞ்சம் சொல்லல, அதிகமான பேரிடத்தில் அவர் என்ன செய்யவில்லையா, பிரியமா இருக்கவில்லை. நிறைய பேர் அவருக்கு பிடிக்கவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது நிமித்தமாக அவர்கள் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்போனா அந்த பிரியமா இருக்கலைன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? கர்த்தருடைய மேகத்துக்கு கீழே தான் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு என்று சொன்னால், அடுத்த வசனங்களில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இச்சித்தது போல அவர்கள் இச்சித்தார்களாம். பொல்லாதவைகளை என்ன செய்தார்கள்? இச்சித்திருக்காங்க. புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்திருந்தாங்களாம். தேவனால் வழிநடத்தப்படுகிறவர்கள் விக்கிர ஆராதனையிலே என்ன செய்தாங்களாம்? விக்கிர ஆராதனைக்காரராக இருந்தார்களாம். வேசித்தனம் பண்ணாங்களாம். கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தாங்களாம், முறுமுறுத்தாங்களாம். இப்படியாக அவரை என்ன செய்கிறார்? நோகடிச்சது நிமித்தமாக நிறைய தண்டனைகள் மூலமாக அந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வசனம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை
அழைத்து கொண்டு வரும் பொழுது இப்படிப்பட்ட தண்டனைகள் மூலமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதே போல இந்த உலகத்தில் தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற அவருடைய வார்த்தையினால் திருப்தியாகி வழிநடத்தப்படுகிற அவருடைய நன்மையினால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகள் அப்படி ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் கெட்டு போகக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆகப்படி நான் கர்த்தர் பிரியமாய் இருப்பதற்கு அவருடைய வழிநடத்தின்படி வார்த்தையின்படி நடப்போம். அவர் நம்மளை வழிநடத்துவார், நம்மில் பிரியமாய் இருப்பார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.